முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் எழுத்தாளரும் யுஎன் முன்னாள் அதிகாரியுமான கண்ணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அமெரிக்கா ஈரான் இடையேயான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இஸ்லாமாபாத்தில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி வந்துட்டார். அதே போல் அமெரிக்கா தரப்பிலிருந்தும் வருவாங்க. பட் இந்த பேச்சுவார்த்தை வந்து நேரடி பேச்சுவார்த்தையாக இருக்காது, மறைமுக பேச்சுவார்த்தையாக இருக்குன்ற சொல்லிக்கிட்டு இருக்கிற சமயத்திலேயே ஹர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவும் அந்த நீரிணையை வந்து முற்றுகையிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ஈரானுடைய புரட்சிகர காவல்படையும் அந்த பகுதியை வந்து கட்டுப்பாட்டில் வச்சு அங்கே இருக்கக்கூடிய கப்பல்களுக்கெல்லாம் வந்து பல்வேறு கட்டுப்பாடுகளை வந்து விதிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை, இன்னொரு புறம் வந்து இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள். மற்றொரு புறம் இஸ்ரேல் வந்து நாங்கள் தயாராக இருக்கோம், எங்கள் இராணுவம் முழு தயாராக இருக்கும், அமெரிக்காவுடைய இசைவுக்காக காத்திருக்கோம், எந்த நேரத்தில் வேணாலும் ஈரானுக்கு மீதான தாக்குதலை வந்து தொடங்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார் இந்த ஓவரால்? இல்லை, ரொம்ப குழப்பமான ஒரு நிலை தொடருது. ரெண்டு தரப்புலையும் இந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பாகிஸ்தானிகள் நிறைய அவர்களுடைய செல்வாக்கை, நல்லெண்ணத்தை, அவர்களுடைய கௌரவத்தை இதில் பணயம் வைத்திருக்கிறார்கள். 3 நாள் அவங்களுடைய முப்படை தளபதி ஆசிம் முனிர் டெஹ்ரான் போய் அங்கேயே முகாமிட்டு ஈரானுடைய தலைமையை சந்தித்து பேசி அவங்கள இது வந்து 2வது சுற்றுக்கு முன்னாடி, இந்த 2வது சுற்று இன்னும் 2-3 நாளில் நடக்கலாம். அதுக்கு முன்னாடி அவர் போய் அதுக்கு ஒரு பகீரத பிரயத்தனமெல்லாம் பாகிஸ்தானிகள் செய்தார்கள். ஈரானில் இதுக்கிடையில் என்னாச்சு, அந்த அந்த 2 வார தற்காலிக போர் நிறுத்தம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழலில் பாகிஸ்தானிகள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நான் வந்து அதை காலவரையின்றி ஒத்தி வைக்கிறேன். ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு முன்மொழிவு ஈரானியர்கள்ட்டிருந்து வர்றதுக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார், அதிபர் ட்ரம்ப் வந்து ஈரானுடைய தலைமை வந்து சிதறுண்டு இருக்கு, அது ஒற்றுமையாக இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்படி சொன்ன பிறகு நேற்றோ அல்லது முன்தினமோ எல்லா தொலைபேசிக்கும் ஒரு எஸ்எம்எஸ் அவங்களுடைய தலைமைக்கிட்ட இருந்து, நாமெல்லாம் ஈரானியர்கள், நாமெல்லாம் ஈரானுடைய நலனை விரும்புகிறவர்கள், எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கிறோம்ன்ட்டு ஒரு எஸ்எம்எஸ் தகவல் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கு ஈரானில். ஆமாம். அப்போது அவர் சொல்கிறது வந்து உண்மையாயிடக்கூடாது அல்லது உண்மையாக இருக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் ஈரானியர்களுக்கு, இந்த பெர்செப்ஷன் வார்னு சொல்லுவாங்க இல்லையா, வெளியில் என்ன தோற்றம்ன்ட்டு. இப்போ அவர் சொல்கிறார், இங்கே வந்து இவர்கள் முன்ன மாதிரி ஒற்றுமையாக இல்லை. இடையில் என்ன தகவல் வந்துச்சுன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசி வந்து அங்கே வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியல் மேல்மட்ட தலைவர்களுக்கும் ஐஆர்ஜிசிக்கும் இடையே வந்து ஒரு முரண்பாடு நிலவுது. இவங்க வந்து சில விஷயங்கள் வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்கன்ற ஒரு தகவலும் வந்துச்சு. அது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்? நமக்கு தெரியாது. இதெல்லாமே வந்து ஆய்வாளர்கள், ஊடகங்கள் நமக்கு சொல்கிற தகவல்கள். இந்த 2வது சுற்று பேச்சுவார்த்தைக்கு, அதாவது அராக்சி ஹோர்முஸ் நீரிணையை திறக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்ட உடனே அவர் மிகப்பெரிய அழுத்தத்திற்கு புரட்சிகர படை தலைமையிடமிருந்து பெரிய அழுத்தம் வந்து அவர் வந்து அதை திருப்பி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை இருந்துச்சு. அப்புறம் அவங்க திருப்பி மூடிட்டாங்க. அதே மாதிரி அங்கே அவங்களுடைய அதிபராக பெஷஷ்கியான் இருக்கார் இல்லையா, அவருக்கும் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு செல்வாக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் முன்னாடியே அதுதான் நிலைமை. இப்போ வந்து அவர்களுடைய உச்சத்தலைவர் வந்து ரொம்ப அவர் படுத்த படுக்கையாக இருக்கார் என்று தகவல்கள் வருது. முந்தா நாள் வந்து நியூயார்க் டைம்ஸில் ஒரு பெரிய செய்தி கட்டுரை. அந்த கட்டுரையில் அவர் வந்து முகமெல்லாம் எரிந்து விகாரமாக, அவருக்கு வந்து ஸ்கின் கிராஃப்டிங், தோலை வந்து மீண்டும் புது தோலை பொருத்த வேண்டிய அல்லது பிளாஸ்டிக் சர்ஜரி, அந்த நிலைக்கு அவருடைய நிலைமை இருக்குது. ஒரு கால் வந்து போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. காலுக்கு செயற்கை காலை பொருத்த வேண்டிய, ப்ராஸ்தட்டிக் பொருத்த வேண்டிய ஒரு சூழலில் அவர் இருக்கார். அவரை யாரும் பார்க்க முடியறதில்ல, அவருடைய மருத்துவர்கள் தவிர, அவருக்கு உதவி செய்பவர்கள் தவிர வேறு யாரும் அவரை சந்திப்பதில்லை. அதனால் அவருக்கு வந்து தகவல்கள் எப்படி போகுதுன்னா, ஒரு பேச்சுக்குத்தான் அவரை வந்து கலந்து பேசுகிறாங்க, அவர்களுக்கு தகவல் சொல்கிறாங்க. அவர் வந்து அவங்க அப்பா இருந்த உண்மையான ஒரு உச்சத்தலைவர் நிலையை அவர் இன்னும் எட்டவில்லை. அவரை கலந்துக்கிட்டு பேசுகிற மாதிரி இருக்கே ஒழிய முக்கியமான முடிவுகளை இப்போ எடுக்கிறது வந்து அவர்களுடைய குடியியல் தலைவர்கள் கிடையாது, சிவிலியன் லீடர்ஷிப் கிடையாது, புரட்சிகர
வீரர்கள் ஐஆர்ஜிசின்னு சொல்கிறோம் இல்லையா, ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ், அவர்களுடைய தலைமை தான் எடுக்குது. அவர்கள் தான் ஒரு ஹார்ட் பால், ஒரு கடுமையான ஒரு நிலையை அமெரிக்கர்களுக்கு எதிராக எடுத்திருக்கிறார்கள். பேச்சுவார்த்தைக்கு பெஷஷ்கியானும் அராக்சியும் அதிபரும் வெளியுறவு அமைச்சரும் பேச்சுவார்த்தைக்கு நம்ம போகணும். ஏன்னா இந்த பொருளாதார நெருக்கடி, இந்த முடக்கம், ஹார்முஸ் நீரிணைய அமெரிக்கா மூடி வச்சிருக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு சமாளிக்கிறது கஷ்டம். அதெல்லாம் அவர்கள் சொல்லியும் கூட அதை வந்து அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள் அப்படின்ற செய்தியெல்லாம் வருது. நமக்கு தெரியாது. ஆனால் இரண்டு தரப்பிலும் இந்த இந்த போரை ஒரு முடிவுக்கு இதை வந்து தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு நிலையில தான் ரெண்டு பேரும் இருக்காங்க. அதுதான் உண்மை. அமெரிக்கர்களும் அதே நிலையில தான் இருக்காங்க. அதனால் ட்ரம்ப் வந்து காலம் நேரம் வந்து என் தரப்பில் இருக்குது, எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை இதை முடிவு கொண்டு வர்றதுக்கு அப்படின்ட்டு அவர் சொன்னாலும் சரி, அவருடைய பாதுகாப்பு அமைச்சர் ஹெக்ஸத் 2 நாள் முன்னாடி சொன்னார். அவர் சொன்னாலும் கூட அவர்கள் இந்த போரை வேகமாக முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போகணும், அது அப்படி, அல்லது அவர்கள் உள்நாட்டு அவங்களுக்கு வந்து இடைத்தேர்தல் வந்துடும் நவம்பரில், அதுக்கு வந்து அவர்கள் தயாராகணும். இன்னைக்கு இருக்க சூழலில் அவருடைய ஒப்பீனியன் போல்ஸ், கருத்து கணிப்பில் அவருடைய பிம்பம் வந்து ரொம்ப சரிஞ்சிருக்கு. இதில் வந்து அவருக்கு பெரிய வெற்றியை இராணுவ ரீதியாக அவர்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்திட்டாங்கன்றது தவிர மற்றபடி அவர் இலக்குன்னு சொன்ன எதுவுமே சாத்தியப்படலை. அதனால் அவருக்கு வந்து அவருடைய முகம் கவிழ்ந்து போயிடுச்சு. நீங்கள் இஸ்ரேலியர்களை பற்றி சொல்கிறீங்க, இஸ்ரேலியர்கள் அப்படித்தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து இந்த போர் முடியணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் இல்லை. 2 பேர் எவ்வளோ வலியும் தாங்கக்கூடியவர்கள். ஒருத்தங்க ஈரானியர்கள், அடுத்தது இஸ்ரேலியர்கள். ஹிஸ்புல்லா மீதான தாக்குதலும் வந்து அங்கே இஸ்ரேலில் அந்த போர் நிறுத்தத்தையும் மீறி தாக்குதல் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த போர் நிறுத்தத்தை வந்து 2 தரப்பும் மீறிக்கிட்டு தான் இருக்காங்க சமநிலையில்ன்னு இருக்கும்போது, இந்த பேச்சுவார்த்தையின் போது டைரக்ட் பேச்சுவார்த்தை கிடையாது, 2 தரப்பும் வைக்கக்கூடிய நிபந்தனைகள் என்னவா இருக்க போகுது சார்? ஏன்னா வந்து இப்போ அவங்க ஹெர்மோஸை மையப்படுத்தி தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய நிபந்தனைகள்லாம் விதிக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து அந்த ஆதிக்கத்தை செலுத்தணும். அதே போல் ஈரான்கிட்ட வந்து அந்த அணுசக்தி தொடர்பான விஷயங்களை வந்து கேட்டு பெறக்கூடாதுன்ற ஒரு டிமாண்டை வந்து வைக்கிறாங்க. ஆனால் அமெரிக்கா தரப்புலேருந்து வைக்கக்கூடிய டிமாண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மீண்டும் அணுசக்தியை வந்து செறிவூட்டக்கூடாது, இந்த மாதிரியான விதிமுறைகள்லாம் வைக்கிறாங்க. ஸோ 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக போகிறதுக்கு எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது? ஒரு 50% சுமூகமாக போகலாம், 50% போகாமல் மீண்டும் வந்து ஒரு உக்கிரமான ஒரு நிலை வரலாம். நமக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஏன்னா 2 பேருமே வந்து இறங்கி வர ஆட்கள் மாதிரி தெரியல. பாகிஸ்தானிகளுடைய நிலைமை ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமை. அவங்க 2 பேரையும் கொஞ்சம் இறங்கி வந்து ஒரு இடத்துல சந்திக்க வைக்க முடியுமான்ட்டு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அமெரிக்காவினுடைய முதல் கோரிக்கைகள் எதையும் அது வந்து திரும்ப பெறப்போவதில்லை. முதல் சுற்று பேச்சுவார்த்தைகள் 21 மணி நேரம் நடந்துச்சு. அந்த 21 மணி நேரத்தில் அமெரிக்கர்கள் 20 ஆண்டுகள் இவர்கள் செறிவூட்டுறதை ஒத்தி வைக்கணும்ன்ட்டு கேட்டதாகவும், 5 ஆண்டுகள் வரைக்கும் ஒத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னதாகவும் தகவல் வருது. எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து ஏற்புடைய ஒரு ஏற்பாடு அல்ல. ஏன்னா 15 ஆண்டுகளுக்கு இவர்கள் செறிவூட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒபாமாவோட ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஒப்பந்தம் ரொம்ப மோசமான ஒப்பந்தம்னு சொல்லிட்டு இவர் வெளியே வந்துட்டார். அதனால் இந்த 15க்கு மேலே தான் ஒரு எண்ணை இவர்கள் எட்டணும். 20 எட்ட முடியாதுன்னா 18வது எட்டணும். அப்போ தான் அவர் வந்து நான் நினச்சதை சாதிச்சிட்டேன்னு அவர் தம்பட்டம் அடிச்சுக்க முடியும். அதனால் இது எப்படி முடியுன்றது தெரியல. ஸ்டீவ் உட்காஃப் வராரு, ஜேடி வான்ஸும் வருவாரா? ஏன்னா ஜேடி வான்ஸ் அவர் வரமாட்டார். இது வந்து அவர்கள் இருப்பார்கள் பக்கத்தில். அதாவது இந்த பேச்சுவார்த்தைகளில் நான் அக்கறை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ட்ரம்ப் காட்டுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. அதனால் அவர் அவங்கள அனுப்பி விடுறார். ஈரானியர்கள் வந்து தான் இன்னும் ரொம்ப இறுக்கி பிடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு தோணுது. ஹார்மஸை பொறுத்த வரைக்கும் வேன்ஸ் சொன்ன மாதிரி 2 can play this game. இந்த விளையாட்டை 2 பேரும் விளையாடலாம். நீங்கள் மூடி வச்சுருந்தீங்க இவ்வளவு நாள், எங்களுக்கு ரொம்ப துன்பமாக இருந்துச்சு, இப்போ முழுசாகவே அதை மூடிடுறோம், யார் அதிகமான இந்த வலியை எவ்வளவு நாள் தாங்க முடியும்னு பார்ப்போம் அப்படின்றாங்க. 2 பேராலேயுமே இந்த வலியை அதிக நாட்கள் தாங்க முடியாது. அமெரிக்கர்களாலேயும் முடியாது, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்னாலும் முடியாது. அங்கே வந்து எண்ணெயினுடைய விலை ஏற அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி வரும். அவர் கீழே இறங்கி வர வேண்டிய ஒரு அவசியம் வரலாம். 2 பேருமே இந்த என்ன சொல்கிறது, இந்த உயர்ந்த குதிரை மேலே உட்காந்துருக்காங்க, ஹை ஹார்ஸஸில் இருக்காங்கன்ற மாதிரி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதிலிருந்து 2 பேரும் இறங்கி வரலாம், 2 பேரும் அதை திறந்து விடலாம். அதுக்கப்புறம் அவர்கள் அதுக்கு வந்து கட்டணம் வசூலிப்பது, இதெல்லாம் வந்து சர்வதேச
சட்டத்தின்படி. இதற்கு முன்னுதாரணமும் இல்லை. அவர்கள் அப்படி அது வந்து சர்வதேச நீர்நிலை. அவர்கள் அப்படி வாங்குவதற்கு அவர்களுக்கு உரிமையும் இல்லை அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் இதெல்லாம் அவர்கள் வந்து பக்கத்தில் இருக்க அது வழியாக போகிற கப்பல்கள், அந்த கப்பல்களுடைய நாடுகள் அவர்களெல்லாம் கூட ஈரானிடமிருந்து ஒரு அந்நியப்பட்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சு போயிடும். அவர்கள் யோசிக்கணும். இதுக்கிடையில் சீனாவுக்கு வந்துட்டு இருந்த எண்ணெய் இது வழியாக அது நிறுத்தப்பட்டிருக்கு. சீனர்கள் ஒரு 4-5 நாள் முன்னாடி இதை திறக்கணும்னு சொல்லிட்டு சொன்னார்கள். அது ஈரானுக்கு விடப்பட்ட மறைமுகமான ஒரு அழைப்பு, நீங்கள் இதை பண்ணாதீங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்க. அடுத்து ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மாஸ்கோ போகிறாரு. ஸோ ரஷ்யாவும் இந்த விவகாரத்தில் என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க? இல்லை, அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அந்த 440 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நாங்கள் எடுத்து நாங்கள் வச்சுக்கிறோம், ஈரானியர்கள் எங்ககிட்ட தரலாம், நாங்கள் அதை பாதுகாத்து வச்சுக்கிறோம். ஏன்னா அவங்கக்கிட்ட யுரேனியம் இருக்கக்கூடாதுன்றது தான் அமெரிக்கர்களுடைய டிமாண்ட், கோரிக்கை. அதனால் அதை பண்ணலாம் அப்படின்னாங்க. அமெரிக்கர்கள் அதை வந்து வேண்டான்ட்டாங்க. ஸோ அதே போல் ஹர்மோஸ் நீரில் இருக்கக்கூடிய அந்த கன்னி வெடிகள், ஸோ இதை அகற்றுவதற்காக ஜெர்மனி அவங்கக்கிட்ட இருக்க அந்த கன்னி வெடி அகற்றும் கப்பலை வந்து நேட்டோ நாடுகள் அலையன்ஸ்லேருந்து முதல் கப்பலாக வந்து அவங்க அமைச்சிருக்காங்க. ஸோ நேட்டோ ஆதரவு அதிபர் ட்ரம்புக்கு வரும் காலங்களில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கக்கூடிய சூழல். அதாவது அமெரிக்காவுக்கு நேட்டோ தேவையோ இல்லையோ, நேட்டோவுக்கு அமெரிக்கா உறுதியாக தேவை. அமெரிக்கா இல்லாத நேட்டோ வந்து அது நேட்டோவே கிடையாது. அதனால் அவருக்கு வந்து அவர்கள் மேலே ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து வந்து அவர் கேட்டபோது தளங்களை தரலை அப்படின்றது. அதுக்கு வந்து அவர் வந்து கியர் ஸ்டார்மரை ரொம்ப கிண்டலாக ஒரு பெரிய சர்ச்சில் அவர் அப்படின்னு கேட்டார். அதுக்கு பிறகு ஸ்பெயின் வந்து ஒரு கடுமையான ஒரு நிலையை எடுத்து அமெரிக்காவுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டோம், இது எங்களுடைய போர் அல்ல அப்படின்னு சொன்னதாகட்டும். அப்புறம் நேட்டோ நாடுகள் பல வந்து இது எங்களுடைய போர் அல்லன்ட்டு வெளியில் வந்து சொன்னதாகட்டும், அமைதியாக இறுக்கமாக இருப்பதாகட்டும், அதெல்லாம் வந்து அவரை நிறைய எரிச்சல் ஊட்டிடுச்சு. ஸோ ஒரு 2 நாள் முன்னாடி ஸ்பெயினை இடைநீக்கம் செய்ய முடியுமா அப்படின்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. அதற்கு பதில் வந்து அந்த மாதிரியெல்லாம் வழியே கிடையாது. நேட்டோ தொடங்கி 49 நேட்டோ தொடங்கப்பட்டுச்சு. நேட்டோ தொடங்கி இன்றைக்கி 27 நாடுகளும் என்னமோ இருக்குது. அது தொடங்கும் பொழுது அவ்வளோ நாடுகள் கிடையாது, 12 நாடுகளும் என்னமோ தான். அங்கேருந்து இட் இஸ் க்ரோன் ட்ரெமெண்டஸ்லி. ரஷ்யாவினுடைய வாசலை தொடுற அளவுக்கு அது வளர்ந்து இன்றைக்கி யுக்ரைனுடைய போருக்கு அது ஒரு காரணமாக புட்டின் சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருச்சு. அதனால் நேட்டோவை விட்டு அமெரிக்கா போகக்கூடாதுன்ட்டு தான் மற்ற நாடுகள் எல்லாரும் அவங்கள கெஞ்சுவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் அவ்வளோ கோபமாக சொன்னாலும் கூட அதை விட்டு போக மாட்டார், அதை உடைக்க மாட்டார் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஆனால் ட்ரம்ப்பை பற்றி நம்ம என்ன உறுதியாக சொல்ல முடியும்? சார், நீங்களும் ஒரு கட்டுரை எழுதியிருந்தீங்க, ட்ரம்புடைய அடுத்த இலக்கு கியூபாவை நோக்கி இருக்கணும்ன்ட்டு. இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் அதே போல் ஈரானுடைய ஒரு சுமூக பேச்சுவார்த்தையாக தொடராமல் அடுத்தடுத்து தள்ளி போயிட்டே இருக்கக்கூடிய சூழலையும் ட்ரம்புடைய கவனம் வந்து கியூபாவை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இடைத்தேர்தல், இந்த சுமூக பேச்சுவார்த்தை இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரம்புடைய கவனம் கியூபாவை நோக்கி போகிறது? இல்லை, ஒரே நேரத்தில் அங்கே கியூபாவோட பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அவர் கியூபாவை வந்து பக்கத்தில் இருக்க, அவருடைய கொல்லப்புறத்தில் இருக்க, அவர் வந்து அதை மறக்கிறதுக்கு தயாராக இல்லை. அது விழுந்துச்சுன்னா அது அவருக்கு இன்னொரு ஒரு வெற்றி கோப்பையாக இருக்கும். ஏன்னா 70 ஆண்டுகளாக மற்ற அதிபர்கள் கியூபாவை வீழ்த்துவதற்கு முயற்சி பண்ணி பல வழிகளில் பலவந்தமாக ஒபாமா மாதிரி ஒரு நட்பு கரத்தை நீட்டி எதுவும் நடக்கலை, சரியாக வரலை. அதனால் அது தானாக விழற, பொருளாதார நலிவுனால தானாக விழற ஒரு நிலைமையில் இருக்குது. அதனால் அதனுடைய அரசியல் போக்கை மாற்ற முடிஞ்சிடும் அப்படின்னா அது வந்து அமெரிக்க வரலாற்றில் அவருக்கு ஒரு தனி இடம் கிடைச்சிரும். எப்படி வெனிசுவேலாவை வந்து அவர் மாற்றிட்டாரோ அந்த மாதிரி. இந்த மாற்றமெல்லாம் நீடித்திருக்குமா, நிலைத்திருக்குமா, அதெல்லாம் காலம்தான் நமக்கு சொல்லும். அதனால் இது ஒரே நேரத்தில், ஆங்கிலத்தில் சைமல்டேனியஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரே நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். முழு நேரம் என்ன ஈரானை பற்றி என்ன பேச வேண்டியிருக்கு, அதில் என்ன பேச்சுவார்த்தைகளுக்கு அதிகபட்சம் என்ன இருக்குது ஈரான்லன்னு எனக்கு தெரியல. 2 பேரும் முரண்டு பண்ணுறாங்க. இதில் அமெரிக்க தரப்புலேருந்து அவர்கள் இறங்கி வர்றது அப்படின்னா எங்கே இறங்கி வர முடியும்? நீங்கள் எரிவிசை ஏவுகணைகள் 1000 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடியதை நீங்கள் உருவாக்கக்கூடாதுன்றாங்க. அதை வந்து விட்டுடலாம். நீங்கள் உங்களுடைய பதிலிகள் ப்ராக்சிஸ்க்கு உதவக்கூடாதுன்றாங்க. அதில் ஏதாவது குறைச்சிக்கலாம். ஆனால் இந்த அணுசக்தியாக நீங்கள் மாறுவதை
முழுவதுமாக கைவிட வேண்டும் அப்படின்றதுல அதிபர் ட்ரம்ப் எங்கே சமரசம் பண்ணிக்க முடியும்னு தெரியல. ஏன்னா அவர் அவ்வளோ வெளியில் பேசியிருக்கார். அவர்கள் வந்து அணுசக்தியாக மாறிட்டா இந்த உலகத்துக்கே பெரிய கேடாக முடிஞ்சிரும் அப்படின்லாம் அவர் சொல்கிறார். அதனால் இந்த எண்ணெய் விலையை நீங்கள் தற்காலிகமாக தாங்கிக்கங்க அப்படின்னும் சொல்கிறார். நேற்று கூட அப்படி சொல்லியிருக்கார். அதனால் அவங்க தரப்புல இருந்து எவ்வளோ தூரம் இறங்கி வர முடியும்னு எனக்கு தெரியலை. ஈரான் தரப்புல இருந்து அவர்கள் எவ்வளவு தூரம் இறங்கி வருவார்கள் அப்படின்றதும் நமக்கு இன்னைக்கு வந்து அவர்களுடைய தலைமை பிளவுபட்ட மாதிரி இருக்கிறதுனாலையும், சீருடை அணிந்தவர்கள் கையில் ஒருவேளை அங்கே தலைமை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறதுனாலையும் இது வேகமாக முடிவுக்கு வரும் போல இப்போதைக்கு எனக்கு தெரியலை. ஆனால் 2 பேரும் இந்த போரை தொடர்ந்து நடத்துவதற்கான வலிமையையோ அதற்கான பொறுமையையோ இல்லாத ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள். ஹர்மூஸ் மீதான அழுத்தம் இப்போப்பெல்லாம் அதிகமாகுது. அப்போல்லாம் வந்து கச்சா எண்ணெயுடைய விலை வந்து $100 கடந்து போகுது. இன்னும் உலக நாடுகள் கூடிய மக்கள், ஏஷியன் கண்ட்ரி சரி, மற்ற நாடுகள்லாம் வந்து இது சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா அவங்களுடைய அடுத்த தேவை வந்து எரிபொருள். இப்போ எல்பிஜி விநியோகத்திலிருந்து கச்சா எண்ணெய், பெட்ரோலியம் வரைக்கும் இந்த பாதிப்பு வந்து நீடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இது தற்காலிகமாக சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை மக்கள் வந்து இப்போ ரிலாக்ஸ் ஆகிடலான்ற சொல்லக்கூடிய சூழல் இப்போதைக்கு இல்லைன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இதெல்லாம் இப்போதைக்கு இந்த தேர்தல் காலத்தினால ஒருவேளை விலையேற்றம் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கோ என்னவோ தெரியல. அதாவது நாம் வந்து இந்த எரிவாயு அல்லது பெட்ரோலியம் இதெல்லாம் வந்து வேறு இடங்கள்லேருந்து எண்ணெயெல்லாம் வாங்குறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணியிருக்கோம். மற்ற இடங்கள்லேருந்து வந்துட்டுருக்கு. மற்ற இடங்கள்லேருந்து வர்றதுக்கு 6 வாரம் ஆகும். வளைகுடாலேருந்து வர்றதுக்கு நமக்கு 1 வாரம் போகிறோம். அதனால் இந்த 6 வாரம் 5 வாரம் தள்ளி போகும். முதல்ல காலதாமதம், அதுக்கப்புறம் அவ்வளவு தூரம் கடந்து வரணும், அதற்கான செலவுகள், இதெல்லாம் வந்து இந்த அரசு வந்து நமக்கு விற்கக்கூடிய அந்த வாயு எண்ணெயில் வந்து ஏற்றத்தான் வேணும். இன்றைக்கி அது இப்படியே இருந்துட முடியாது. அதனால் இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும், இது சுமூகமாக தீர்ற வரைக்கும், பழைய நிலைக்கு திரும்ப ஸ்டாட்டஸ்கோ ஆன்டேன்னு ஆங்கிலத்தில் சொல்வார்கள், இப்போ இருக்கிற நிலைக்கு முன்னாடி இது ஸ்டாட்டஸ்கோ இப்போ இருக்க நிலை, அதற்கு முன்பாக இந்த போரெல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த அளவுக்கு முழுமையான ஒரு போக்குவரத்து அது வந்து முழு சுதந்திரத்தோட இந்த ஹோர்முஸ் நீரிணையில் எந்த விதமான கட்டணமும் இல்லாமல், எந்த விதமான தடைகளும் இல்லாமல், நிலக்கண்ணி இது கடல் கண்ணி வெடிகள்கிட்ட கப்பல்கள் மாட்டாமல் இதெல்லாம் கடந்து அந்த நிலைக்கு போகிறதுக்கு பல மாதங்கள் ஆகலாம், அல்லது 2 ஆண்டுகள் கூட ஆகலாம். அதனால் நாம் இது வந்து ஒரு சிக்கலாகத்தான் அது வரைக்கும் இருக்கும். ஆனால் தட்டுப்பாடு பெரிய அளவில் வரும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். இது குறித்து நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20